சங்கதிரி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சங்கதிரின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பொய் கூறிய அனுர, பிள்ளையானிடம் இருந்து கிடைத்த முக்கிய தகவல்கள் எங்கே? மீண்டும் சர்ச்சை. அனுர அரசு சில விடயங்களை அரசியலில் மயமாக்குவதாக நாமல் குற்றச்சாட்டு. முன்னாள் எம்பி ஒருவர் அதிரடி கைது, கைத்துப்பாக்கியொன்றும் தோட்டாக்களும் பறிமுதல். உலகில் இதுவரை கண்டிராத மிக மோசமான எரிசக்தி நெருக்கடி, இலங்கையும் கடுமையான பாதிப்புகளை எதிர்நோக்குமாம், விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. செங்கலூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். ரணிலுக்கு சிகிச்சை அளித்த வைத்தியர்களுக்கு நேர்ந்த கதி, வெளியான பரபரப்பு தகவல். செவ்வந்திக்கு மீண்டும் சிக்கல், வங்கிக் கணக்குகள் குறித்து முழுமையான அறிக்கை கோரி நீதிமன்றம் உத்தரவு. அஸ்விசம தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு, மக்களின் வங்கிகளுக்கு வரவுள்ள பெருந்தொகை பணம். இந்திய பெருங்கடலில் அமெரிக்க ராணுவத்தினால் வழிமறிக்கப்பட்ட பாரிய எண்ணெய் கப்பல், பெரும் பரபரப்பில் உலக நாடுகள். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் குண்டு தாக்குதல்கள் நடத்த திட்டம், போலீசார் வெளியிட்ட அதிர்ச்சி தகவல். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செங்கதிர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி விரிவான செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை அரசாங்கம் அரசியல்மயமாக்குவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார். அத்துடன் பாரபட்சமான நடவடிக்கை மற்றும் தவறான பழி சுமத்தல் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கொழும்பு நெலும் மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் வழங்கும் போதே நாமல் ராஜபக்ச இதனை குறிப்பிட்டுள்ளார். தாக்குதல்களுக்கு நிதியளித்தமை உள்ளிட்ட குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்கள் பாதுகாக்கப்படுவதாகவும் ஏனையவர்கள் இலக்கு வைக்கப்படுவதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக பிள்ளையான் என்றழைக்கப்படும் முன்னாள் அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்ட போதும் ஒரு தனிப்பட்ட கொலை வழக்கில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளமை தொடர்பிலும் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். எந்த நிலையில் விசாரணைகளை நடத்துபவர்களின் நம்பகத்தன்மை சந்தேகத்திற்குரியது என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் ராஜபக்ச குடும்பத்தை தொடர்புபடுத்தும் குற்றச்சாட்டுகளை நாமல் ராஜபக்ச நிராகரித்துள்ளார். எந்த நிலையில் நியாயமான மற்றும் பாரபட்சமற்ற விசாரணையை நடத்துமாறு அதிகாரிகளிடம் நாமல் ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு சிகிச்சை அளித்த 7 சிறப்பு மருத்துவர்கள் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டிருந்ததாக முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொழும்பு மல் வீதியில் உள்ள தனது அரசியல் அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பங்கேற்ற போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டில் சிகிச்சை பெற தயாராகிக் கொண்டிருந்த போதிலும் அவருக்கு முன்னர் சிகிச்சை அளித்த சிறப்பு மருத்துவர்கள் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டனர். இதன் காரணமாகவே விக்ரமசிங்க இந்த நாட்டில் சிகிச்சை பெறுவதற்கு பதிலாக வெளிநாட்டில் சிகிச்சை பெற தீர்மானித்தார் என்று முன்னாள் அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் கூறுகிறார். இந்த நாட்டில் தலைசிறந்த சிறப்பு மருத்துவர்கள் உள்ளனர். உயர்தர வசதிகளுடன் கூடிய மருத்துவமனைகளும் உள்ளன. ரணில் விக்ரமசிங்கவிற்கு சிகிச்சை அளித்த 7 சிறப்பு மருத்துவர்கள் குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைக்கப்பட்டனர். இது அவர்களுக்கு பெரும் அழுத்தத்தை ஏற்படுத்தியது. இத்தகைய சூழ்நிலையில் ரணில் விக்ரமசிங்கே இந்த நாட்டில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்தால் அது மருத்துவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதியாகும். அது மருத்துவர்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தும். அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களை இவ்வாறு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு அழைப்பது ஒரு பெரிய பிரச்சினையாகும். இத்தகைய சூழ்நிலையில் நாட்டின் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் எதிர்காலத்தில் இந்த நாட்டில் மருத்துவ சிகிச்சை பெறுவதில் சிக்கல்களை எதிர்கொள்ள நேரிடலாம். இது ஒரு திருப்தியற்ற சூழ்நிலையாகும். இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரித்தானிய பயணம் குறித்து விசாரிக்க ஒரு சிறப்பு போலீஸ் குழு கிரேட் பிரித்தானியாவிற்கு சென்றுள்ளது. ரணில் விக்ரமசிங்கவின் கிரேட் பிரித்தானிய உத்தியோகபூர்வ பயணம் குறித்து விசாரிக்க ஒரு போலீஸ் குழு கிரேட் பிரித்தானியாவிற்கு சென்றுள்ளது. அதற்காக போலீஸ் குழுவால் செய்யப்பட்ட மொத்த செலவினம் குறித்த தகவலை தகவல் சுதந்திர சட்டத்தின் கீழ் நாங்கள் கோரியுள்ளோம். அந்த போலீஸ் குழுவிற்கு எவ்வளவு பணம் ஒதுக்கப்பட்டது என்பதை அறிய இந்த நாட்டு மக்களுக்கு தகவல் சுதந்திர சட்டத்தின் கீழ் உரிமை உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
ரத்தினபுரி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர் நுவரெலியா காவல்துறை குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அனுமதி பத்திரம் இல்லாத கைத்துப்பாக்கி மற்றும் 10 தோட்டாக்களுடன் அவர் நேற்று பிற்பகல் கைது செய்யப்பட்டுள்ளார். குடும்ப உறவினர்களுடன் நுவரெலியாவிற்கு சுற்றுலா சென்றிருந்த பிரேமலால் ஜெயசேகரவிற்கு அவிசாவளையிலிருந்து சுற்றுலா வந்திருந்த ஒரு குழுவினருக்கும் இடையே வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. இதன்போது பிரேமலால் ஜெயசேகர் தனது கைத்துப்பாக்கியை காட்டி அந்த குழுவினரை அச்சுறுத்தியதாக நுவரெலியா காவல்துறையினருக்கு முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டார். இதன்போது அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட கைத்துப்பாக்கிக்காக பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட அனுமதி பத்திரம் 2025ஆம் ஆண்டுடன் காலாவதியாகியுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளது. திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான கனேமுல்ல சஞ்சீவ என்பவரை கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் இசாரா செவந்தி என்ற சந்தேக நபரின் வங்கிக் கணக்குகள் குறித்து விரிவான விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கொழும்பு பிரதான நீதவான் அசங்கேஸ் போதரகம உத்தரவிட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த கொலை முயற்சி தொடர்பான 15வது சந்தேக நபரான இசாரா செவந்தி தனியார் வங்கியொன்றில் கணக்கை பராமரித்து வந்துள்ளமை விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு அனுமதி கோரிய நிலையிலேயே சந்தேக நபர் மற்றும் அவரது வங்கிக் கணக்குகள் குறித்து முழுமையான அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு நீதவான் பணிப்புரை விடுத்துள்ளார். மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மற்றும் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு உள்ளிட்ட பல பகுதிகளில் தொடர் குண்டு தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டுள்ளதாக பரவும் செய்தியில் உண்மையில்லை என போலீஸ் பிரிவு தெரிவித்துள்ளது. பல பகுதிகளில் குண்டு தாக்குதல்களை நடத்த நபர் ஒருவர் தயாராகி வருவதாக சமூக ஊடகங்கள் மற்றும் சில இணையதளங்களில் வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ வூட்லர் தெரிவித்துள்ளார். அவ்வாறான எந்தவொரு சம்பவமும் பதிவாகவில்லை என்றும் அவர் மேலும் உறுதிப்படுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானி இம்ரானுடன் தொடர்புடைய முக்கிய சந்தேக நபர் ஒருவர் பயங்கரவாத தடுப்பு மற்றும் விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பயங்கரவாத தடுப்பு அதிகாரிகளுக்கு கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவல்களுக்கு அமைய கடந்த 20ஆம் தேதி ஜாயல காலி வீதி பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். செல்வதூடாக உங்கள் விளம்பரங்களை சரியான வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்க்கின்றோம். இன்று இணையுங்கள். மின்னஞ்சல் முகவரி KATHIR606@gmail.com. உங்களின் அடுத்த வெற்றிகரமான விளம்பர பயணத்தை இன்றே தொடங்குவோம். அஸ்வெஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் முதியோருக்கான கொடுப்பனவுகள் இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிடப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை அறிவித்துள்ளது. அதற்கமைய ஏப்ரல் மாதத்திற்கான முதியோர் கொடுப்பனவுகளே இன்று முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் வைப்பிலிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய திட்டத்தின் முதலாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 6,17,406 முதியோர்களுக்கு 3,87,000,000 ரூபாவிற்கும் அதிக நிதி பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. அத்துடன் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 70 வயதிற்கு மேற்பட்ட 72,525 முதியோர்களுக்காக 362 மில்லியன் ரூபாவிற்கும் அதிக நிதி வழங்கப்பட உள்ளதாக நலன்புரி நன்மைகள் சபை குறிப்பிட்டுள்ளது. இன்று முதல் உரிய வங்கிக் கிளைகளுக்கு சென்று பயனாளிகள் தமக்கான கொடுப்பனவுகளை பெற்றுக் கொள்ள முடியும் என அந்த சபை மேலும் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலில் அமெரிக்க ராணுவத்தினால் வழிமறிக்கப்பட்ட மசகு எண்ணெய் தாங்கி கப்பல் தற்போது இலங்கைக்கு தென்கிழக்கே பயணித்து வருவதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க ராணுவத்தினால் கையகப்படுத்தப்பட்ட ட்ரிபானி எனும் பாரிய மசகு எண்ணெய் தாங்கி கப்பல் தனது பயண பாதையை திடீரென மாற்றியுள்ளது. சுமார் 3 லட்சம் டொன் கொள்ளளவு கொண்ட இக்கப்பல் தற்போது இலங்கையிலிருந்து தென்கிழக்கே 700 கிலோமீட்டர் தொலைவில் பயணிப்பதை அதன் இருப்பிட தரவுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. ஈரானுடனான தொடர்புகள் காரணமாக அமெரிக்காவின் தடைகளுக்கு உள்ளாகியுள்ள இந்திய கப்பல் நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான இக்கப்பல் ஏற்கனவே அமெரிக்க வெளிநாட்டு சொத்து கட்டுப்பாட்டு அலுவலகத்தினால் தடை செய்யப்பட்ட ஒன்றாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 10ஆம் திகதி பாரசீக வளைகுடா பிராந்தியத்திலிருந்து தனது பயணத்தை ஆரம்பித்த டிபானி கப்பல் ஏப்ரல் 18ஆம் திகதி இலங்கையின் காலி துறைமுகத்திற்கு அருகில் ஒரு குறுகிய காலம் தரித்து நின்ற போதே அமெரிக்காவினால் வழிமறிக்கப்பட்டுள்ளது. சிங்கப்பூரை நோக்கி பயணித்த இக்கப்பல் தற்போது அமெரிக்காவின் கட்டுப்பாட்டின் கீழ் திசை மாற்றப்பட்டுள்ளமை சர்வதேச ரீதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் சூழல் காரணமாக உலகம் தனது வரலாற்றில் இதுவரை கண்டிராத மிக மோசமான எரிசக்தி நெருக்கடியை தற்போது எதிர்நோக்கியுள்ளதாக சர்வதேச எரிசக்தி முகவரகம் உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து சர்வதேச எரிசக்தி முகவரகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கருத்து தெரிவிக்கையில், தற்போதைய நெருக்கடியானது 1970களில் ஏற்பட்ட எண்ணெய் அதிர்ச்சிகளை விடவும் மிக கடுமையானது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஒரு நாளைக்கு சுமார் 13 மில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் விநியோகம் சந்தையிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது எனவும், இந்த நெருக்கடியானது 1973, 1979 மற்றும் 2022 ஆகிய ஆண்டுகளில் ஏற்பட்ட எரிசக்தி நெருக்கடிகளின் கூட்டு பாதிப்பை விடவும் அதிகமானது எனவும் தெரிவித்துள்ளார். அத்துடன் ஹோர்முஸ் நீரிணை போன்ற முக்கிய கடல் வழித்தடங்களில் ஏற்பட்டுள்ள தடைகள் உலகளாவிய எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோக சங்கிலியை முற்றாக சிதைத்துள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த எரிசக்தி தட்டுப்பாடானது ஏற்கனவே ஆசிய நாடுகளில் வானூர்தி எரிபொருள் மற்றும் டீசல் தட்டுப்பாட்டை உருவாக்கியுள்ளதோடு எதிர்வரும் வாரங்களில் ஐரோப்பாவிலும் கடும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. போர் சூழலால் 80க்கும் மேற்பட்ட எரிசக்தி நிலையங்கள் சேதமடைந்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணை மீள திறக்கப்பட்டாலும் வல்லமை நிலைக்கு திரும்ப நீண்ட காலம் எடுக்கும் என சர்வதேச எரிசக்தி முகவரகம் எச்சரித்துள்ளது. இந்த நிலைமை உலக நாடுகளின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் பணவீக்கத்தில் பாரிய எதிர்மறை தாக்கங்களை உருவாக்கும் என சர்வதேச சந்தை ஆய்வாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். இத்துடன் செங்கதிரின் இன்றைய நாளுக்கான பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள்.